கேட் மேனை ப்ரெஷரைஸ் பண்ணி கேட்டை திறக்க வச்சது தான் இதுக்கு காரணம். அவர் கேட்டை திறந்தது தப்பானா தப்பு, கேட்டை திறக்கக்கூடாது. அவர் என்ன பார்க்குறாரு, கேட்டை திறக்கலைன்னா உதவிடும், திறந்தா ரயில்வேலேருந்து வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. இப்போ உயிரா வேலையான்னு பார்க்கும்போது உயிரை பார்த்துட்டார் அவர். அதனுடைய விளைவாக அந்த விபத்து நடந்திருக்கு. ஸோ இந்த பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி வந்து எல்சி 144 கடலூர் போர்ட் ஜங்ஷன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேட்டு, அதில் பீமல் குமார்னு ஒரு கேட் மேனை கேட்டை திறக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார். திறந்ததுக்காக அவரை அடித்து அவர் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலேருந்து அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் வந்தார். அதே மாதிரி எல்சி 195 மாயவரம், அந்த கேட் கீப்பர் ரித்தீஷ்னு சொல்லிட்டு அவரை ஜூன் 21ஆம் தேதி இது நடந்தது, அவரை அடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்புறமா ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வந்திருக்காரு.